வணக்கம். தமிழ்ட்ரானிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிற ஃப்ளெக்ஸி சிப் என்ற டெவலப்மெண்ட் கிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாபியிஸ்ட், ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஆர்டினோ கம்பேட்டபிளா இருக்கிற ஃப்ளெக்ஸி சிப் டெவலப்மெண்ட் கிட்ட வச்சு நீங்களே ப்ரோக்ராம் எழுதி நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ண முடியும். இந்த வீடியோல எப்படி ஒரு டர்பிடிட்டி சென்சாரை ஃப்ளெக்ஸி சிப் டெவலப்மெண்ட் கிட் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வாட்டரோடைய பியூரிட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ்ட்ரானிக்ஸ். நான் உங்க இப்ராஹிம். இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு நமக்கு அடிப்படையா தேவை ஒரு ஃப்ளெக்ஸி சிப் டெவலப்மெண்ட் கிட், ஒரு I2C LCD, ஒரு டர்பிடிட்டி சென்சார் பிளஸ் கனெக்டிங் ஜம்பர் வயர்ஸ். ப்ராஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டர்பிடிட்டி சென்சார்னா என்னன்றதை பார்ப்போம். இந்த சென்சார் பைப்லைன்ல போற வாட்டர் இல்ல ரிவர்ல இருந்து வர வாட்டர் இல்ல கார்பரேஷன் வாட்டர் அதோடைய பியூரிட்டியை செக் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த சென்சாரை வச்சு தண்ணியுடைய ஓவரால் கிளாரிட்டியை நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வாட்டருடைய கிளாரிட்டி மட்டும்தான் இது டெஸ்ட் பண்ணும், அதோடைய TDS லெவல காமிக்காது. வாட்டரை பார்த்த உடனே தான் அது கிளாரிட்டியா இருக்கா இல்லையான்னு தெரியுமே, எதுக்காக இந்த சென்சார்லாம் கேட்காதீங்க. ஒரு பைப் லைன்ல தண்ணி போய்கிட்டு இருக்குன்னும் போது அதுக்குள்ள இந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைப் லைன் வழியா போற தண்ணி எவ்வளவு கிளாரிட்டியா இருக்குன்றதை இது மெஷர் பண்ணி சொல்லிடும். இந்த சென்சார் கூட வர மாடலுக்கு 5 வோல்ட் சப்ளையும் கிரவுண்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதோட அவுட்புட் அனலாகா இருக்கும். அதை நம்ம ஃப்ளெக்ஸி சிப் டெவலப்மெண்ட் கிட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு I2C LCD-யை எப்படி ஒரு ஃப்ளெக்ஸி சிப் மதர் போர்டு கூட கனெக்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். நார்மலா ஒரு LCD-யை எந்த ஒரு கண்ட்ரோலர்ல இன்டர்ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் நமக்கு 3 கண்ட்ரோல் சிக்னல் பிளஸ் 8 டேட்டா லைன், டோட்டல் 11 லைன்ஸ் வரைக்கும் தேவைப்படும். ஆனா இந்த I2C LCD-ல மொத்தம் 4 வயர்ல இன்டர்ஃபேஸ் பண்ணிட முடியும். ஒன்னு சப்ளை கிரவுண்ட், சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக். 4 ஃபீமேல் டு ஃபீமேல் கனெக்டிங் வயர் எடுத்து ஒரு சைட்ல I2C LCD-லயும் இன்னொரு சைடு நம்ம ஃப்ளெக்ஸி சிப் மதர் போர்டில் டைரக்டாவே அதுக்கான இருக்கிற சாக்கெட்ல பிளக் அண்ட் ப்ளே பண்ணிடலாம். அடுத்ததா டர்பிடிட்டி சென்சாரோட இன்டர்கனெக்ஷன் பத்தி பார்ப்போம். இந்த டர்பிடிட்டி சென்சார் கூடிய ஒரு மாடியூல் ஒன்று வரும். அந்த மாடியூல்ல மொத்தம் 3 வயர்ஸ் இருக்கும். ஒன்னு VCC, கிரவுண்டு, சென்ட்ரல் இருக்கிறது அனலாக் அவுட்புட். டர்பிடிட்டி சென்சாருக்கு தேவையான சப்ளை கிரவுண்ட் ரெண்டுமே நம்ம ஃப்ளெக்ஸி சிப் மதர் போர்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்சாரோட அனலாக் அவுட்புட் அதுக்கான கரஸ்பாண்டிங் A0 பின்ல கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கனெக்ஷன் தான். ஹார்ட்வேர் இன்டர்கனெக்ஷன் முடிச்சதுனால இப்போ ப்ரோக்ராமிங் செக்ஷனுக்குள்ள போவோம். ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டினோ ஐடியை ஓபன் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ளெக்ஸி சிப் மதர் போர்டில் அப்லோட் பண்ணலாம். வெல், இப்போ ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி வாங்கி இப்போ அவுட்புட்டை பார்க்கலாம். டர்பிடிட்டி சென்சார் ஒரு வாட்டர் ப்ரூஃப் சென்சார். நீங்க தைரியமாவே வாட்டருக்குள்ள இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து 2 வாட்டர் வச்சிருக்கேன். ஒன்று பியூர் வாட்டர், இன்னொன்று வந்து மட்டி வாட்டர். ஸோ பியூர் வாட்டர்ல இந்த சென்சாரை இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே LCD-ல பியூர் வாட்டர்னு டிஸ்பிளே ஆயிடும். ஆக்சுவலி இதோடைய பியூரிட்டி ஆஃப் வாட்டர் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம்ல சில லைன்ஸை நீங்க மாஸ்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூவும் அதை காட்டும். அடுத்ததா சென்சாரை நான் ஒரு டர்ட்டி இல்லாட்டி மட்டி வாட்டர்ல இன்சர்ட் பண்ணும்போது டர்ட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லி LCD-ல டிஸ்பிளே பண்ணும். இந்த டர்பிடிட்டி சென்சாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா வெளியிலிருந்து வர லைட்டு அந்த வாட்டருக்குள்ள எவ்வளவு தூரம் பெனிட்ரேட் பண்ணுது அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளீன் வாட்டரா இருந்தா சன்லைட் ஃபுல்லாவே பெனிட்ரேட் பண்ணும். மட்டி வாட்டரா இருந்தா அந்த பெனிட்ரேஷன்ஸ் இருக்காது. அதை வச்சுக்கிட்டு அது பியூர் வாட்டரா இம்பியூர் வாட்டரான்னு கண்டுபிடிக்குது. ஃப்ளெக்ஸி சிப் மதர் போர்டில் இன்பில்டாவே வைஃபை இருக்கிறதுனால இதே ப்ராஜெக்டை கோடிங்கை மாடிஃபை பண்ணி நீங்க ஒரு IoT அப்ளிகேஷனாகவும் மாற்றலாம். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.